இன்னைக்கு நம்ம சேனல்ல பால் கொழுக்கட்டை தான் பண்ணலாம்னு இருக்கோம். அது எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம இந்த கப்ல ஒரு கப் மாவு அளந்திருக்கோம். இந்த கப் அளவே தண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க. பேன்ல ஊத்திக்கங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இது நல்லா கொதிக்கும் போது நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மாவு போட்டு நல்லா கிளறிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா கிளறிடுங்க. பாருங்க, மாவுக்கு தகுந்தாக்க தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த கெட்டியாக வரும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மாவு குழகுலன்னு ஆயிரும். கரெக்டாக எடுத்துக்குங்க. பாருங்க, இது கொஞ்சம் ஆறணும்னா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்ட பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி குட்டியை பால் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த சைஸ் குட்டி குட்டி பால் பண்ணிக்கலாம். பாருங்க, சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் நல்லா காசிக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்து வச்ச பால் இந்த பேன்ல காசிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வர சமயத்தில் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்படி பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து பண்ணி வச்சிருக்க சின்ன சின்ன பால்ஸை இதில் போட்டுக்குங்க. இப்போ பால் கூட நல்லா வேகட்டும். பாருங்க, நம்ம போட்ட பால்ல பாலும் நல்லா சுண்டிருச்சு. இப்ப போட்ட சின்ன சின்ன கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்ச சக்கரை சேர்த்திக்கங்க. பாருங்க, தேங்காய் பூ இதுவும் சேர்த்திக்கங்க. ஏலக்காய் பொடி, பாருங்க, நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இப்போ சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க, தேங்காய் பால் ஊற்றின உடனே இந்த மாதிரி கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.